ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்குள்ளே நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய இல்லங்களிலே இருந்து இணைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை இதில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்க ஆண்டவர் துணை புரிவாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற உன்னதமான ஒரு பாக்கியம். உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். தேவனை கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் உம்மை ஆராதிக்க ஒரு மனதோடு உம்மை மகிமைப்படுத்த நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெயராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்கள் 471 பாடுவோம். கீதங்கள் 471 அருள் மாறி எங்குமாக என்ற பாடல்.
என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கின்ற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனாலே என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கையின் மூலமாக நம்முடைய பாவங்களை கருத்தை உணர்ந்து தேவனுடைய சன்னிதானத்திலே ஏறெடுப்போமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதுகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளதாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியமாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார்.
அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமது விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை என் பகையினர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீவிர வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர். ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். யூதாவின் ராஜசிங்கம் அவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பா ஒமேகாவும் நீரே என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பா, என்னாலும் தாட்சியாடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பா, என்னாலும் தாட்சியாடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்தன் நீதியையோ, நாளெல்லாம் உந்தன் தூதியையோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவையெல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என் நாவு உந்தன் நீதியையோ, நாளெல்லாம் உந்தன் தூதியையோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவையெல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின்
ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்ச்சடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்ச்சடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே, பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே, பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகை வரைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கேரித் ஆற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உண்டு என்ற பாடல் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நடந்த அந்த நிகழ்வின் அடிப்படையிலே எழுதப்பட்டுள்ள இந்த அருமையான பாடல். நம் கருத்தை உணர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோமாக. காற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலும்
தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர்வாற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுதே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுதே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர்வாற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர்வாற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ எரித்தாற்று நீர்வாற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த
விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சாயலுமிக்கதும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து டோனாவ் சேகர உதவி குருவானவர் அருள் திரு பிரதீப் சாலமோன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதம் 146 2ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம், கர்த்தர் கிருபையாக நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் என்கிற நல்ல அந்த விசுவாசத்தோடு அருமையான அந்த பாடலையும் பாடுவோம். கன்வென்ஷன் கீதத்திலே 614வது பாடல், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகையில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடும் என்ற பாடல் 614வது கன்வென்ஷன் கீதம். யாத்திரையில் கழித்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கழித்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் எங்கும் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடலில் எடுத்து வந்தும் பஞ்சம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து ஆளுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து ஆளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வில் சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வில் சத்துரு விதைத்திடும்போது, மாறாவின் கசந்து நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்து நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்
வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. இனிமையா மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, நம் வாழ்வு செழித்திடுமே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்துவதாக. தேவ ஆலயங்களுக்குள்ளே நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க வாய்ப்பில்லாத இந்த சூழ்நிலையில் தொலைக்காட்சியின் வழியாக அல்லது சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஆராதனைகளிலே நாம் பங்கு கொள்கின்றோம். இது ஒரு புதிய அனுபவம். அநேக திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஆராதனைகளை தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் தனிப்பட்ட ஊழியர்கள் 24 மணி நேரமும் டிவியிலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி காலம் என்ற வார்த்தையை ரொம்ப அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார். கடைசி காலம் என்ற அந்த வார்த்தை. அதில் இன்னொரு பக்கம் பல ஊழியக்காரர்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், இதை அதுதான் நடந்திருக்கு, நான் சொன்னது தான் நடந்துச்சுது, நான் சொன்னது தான் நடந்துச்சு என்று அநேகர் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக தாங்கள் ஏற்கனவே பேசினதை அவர்கள் அங்கே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது தான் நடந்துச்சு என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா 10,000 கணக்கில் இருப்பாங்க, நான் சொன்னது தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. கடைசி காலத்தை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார்? நமக்கு அவர் தானே உரைகள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அதுதான் நமக்கு முக்கியமானது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் இன்று நான் வாசி கேட்டோம். அப்போ ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவிடம் கேட்குறாங்க. 3ஆம் வசனம் மத்தேயு 24:3. பின்பு இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உடனடியாக இயேசு அங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க, 4-5ஆம் வசனத்தில். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ எடுத்த உடனே கடைசி காலத்துக்கான அடையாளம் என்ன? முதல் அடையாளமே ஏமாற்று ஊழியர்கள், மக்களை ஏமாற்றுகின்ற ஊழியக்காரர்கள். அதான் முதல் அடையாளம். அதோட விடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 3வது இன்னொரு முறை சொல்கிறாரு 24ஆம் வசனத்திலையும், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அற்புதங்கள் கூட செய்வாங்களாம், பெரிய அடையாளமாக அற்புதம் கூட செய்வாங்களாம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்லலை, முதல்ல எடுத்த உடனே முதல் அடையாளமே அதுதான். 3 இடத்துல மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார். அதில் நீங்கள் மலை பிரசங்கத்தை நம்ம வாசம்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி ஆண்டவர் அங்கேயும் பேசுவார். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில்
15ஆம் வசனத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இப்போ தீர்க்கதரிசிகள் ஓநாயாக வந்தாக்கி நாம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடுவோம், ஓநாய் மாதிரி வந்தாக்கி நாம் ரொம்ப சுதாரிச்சுக்கிடுவோம். ஆனால் அவங்க எப்படி வர்றாங்களாம்? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு. ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். இது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதே அங்கே சொல்லிடுறாரு மத்தேயு 7:20 வசனத்தில், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதுதான் உண்மையிலே உண்மையான தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? அதே அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். இந்த கொரோனா வைரஸ் COVID-19 இந்த எச்சரிப்பை முதல்ல யார் கொடுக்குறாரு தெரியுமா? உலகத்திலே முதல் பணக்காரனாக இருந்தார் முன்னால், பில் கேட்ஸ். அவர் தான் முதல் எச்சரிக்கை கொடுக்குறார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, 2015 ஏப்ரல் 13. மற்ற இந்த ஊழியக்காரங்க பூரா பார்த்தா அதுக்கு பிறகு உள்ள டேட்லாம் இருப்பாங்க, அதுக்கு முன்னால் உள்ள டேட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அதுக்கு பிறகு தான் சொல்லியிருப்பாங்க. பில் கேட்ஸ் சொல்கிறார் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில், அதுக்கு பேர் TED டெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபலமான ஆட்களை அதுக்கு அவங்க அழைத்து பேச வைப்பார்கள். பிரபலமான ஆட்கள் பேசுவாங்க. 18 நிமிஷம் தான் பேசணும். அவாட்டு வளவளன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, 18 நிமிஷம் தான் அவங்க பேசணும். பிறகு அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான விவாதங்கள் டிஸ்கஷன் நடக்கும். அப்படி 2015 ஏப்ரல் 3ஆம் தேதி பில் கேட்ஸ் பேசுகிறார். அந்த செய்தியை பல்வேறு அரசு தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு? இந்த வைரஸ் தாக்குதல், கொடிய வைரஸ் தாக்குதல்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உலகம் அணுகுண்டு தாக்குதல்னால் அது பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அணுகுண்டு தாக்குதலில் உலகம் பாதிக்கப்படும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அல்ல, வைரஸ் தாக்குதலாலே, கொடிய தொற்று நோய் கிருமிகளாலே நாம் தாக்கப்பட போகிறோம் என்பதை அந்த நாளில் திட்டமும் தெளிவுமாக அழகாக அவர் பேசுகிறார். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறார். பிறகு 2018 ஏப்ரலில் மீண்டும் சொல்கிறார். 2018 ஏப்ரலில் நாடுகள் ஒன்றும் தயாராக இல்லை, வைரஸ் தாக்குதல் வந்து ஆபத்து அப்படிங்கிறார். 2018 ஏப்ரலில். 2019 நவம்பரில் இந்த சீனாவில் உள்ள அந்த வெட் மார்க்கெட், எல்லா விதமான மிருகங்களுடைய பச்சை கறிகளும் கிடைக்கிற இடம், அது மூலமாக பரவணும்னு நேரடியாக சொல்கிறார். வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மிருகம் கிடைக்கும். நாம் ஆடு மாடு கோழி பன்றி இந்த லெவலில் நாம் இங்கே இந்த செயல்கள் போயிட்டுருக்கோம். அங்கே எல்லா கறிகளும் காட்டில் உள்ள புனுகு பூனையிலேருந்து எறும்பு திண்ணிலேருந்து வவ்வால்கள்லேருந்து எல்லாம் கிடைக்குங்க. அந்த வெட் மார்க்கெட்டுன்னு அதை அழைக்கப்படுது. அதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு மிருகத்துடைய எச்சில், அவனுடைய காயப்பட்ட ரத்தம் அல்லது அவனுடைய கழிவுகள் அடுத்த மிருகத்து மேலே விழுந்து, இவ்வாறாக ஒன்றுக்கொன்று அந்த தொற்றுக்கள் பரவுனா ரொம்ப ஆபத்து. அதை மனசில் வச்சு 2019 நவம்பரில் அவர் சொல்கிறாரு, இந்த வெட் மார்க்கெட் மூலமாக, அந்த இறைச்சி கடைகள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா விதமான மிருகங்களும் எங்கே விற்கிறாங்க? காட்டில் உள்ள எல்லா மிருகத்தையும் பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க செயலுக்கு. அப்பவும் சொல்கிறார், நீ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊழியக்காரங்க பூரா எல்லாம் இதுக்கு பிறகு தான் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னால் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சீனா அது இதுன்னு சொன்னவங்க பூரா இதுக்கு பிறகு தான் சொல்லுவாங்க. திட்டமும் தெளிவுமா அழகாக எடுத்து சொல்கிறார். அரசாங்கத்துக்கும் சொல்கிறார். நம்ம ஊழியர்கள் மாதிரி சும்மா பொதுவாக எங்கேயாவது ஒரு சபையில் சொல்லிட்டு பிறகு நடந்தாக்கி நான் தான் சொன்னேங்கிறது, நடக்காட்டினைக்கு அதை மறந்துடுறது. அப்படி அல்ல. ஒரு அழகாக எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக 15லேருந்தே ஆரம்பித்து சொல்லிகிட்டே வராரு. ஆபத்தானது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய ஆஸ்தியில் ஏராளமாக வாரி வழங்குகிறார். உச்சக்கட்டம் என்னென்னா,
WHO இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அந்த அமைப்பு, அதுக்கு அமெரிக்கா கோபத்தில் அது கொடுக்குங்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் நிப்பாட்டிட்டார் பிரசிடெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப். இனிவன் கான்ட்ரிபியூஷன் தரமாட்டேன், கோடிக்கணக்கான டாலர்கள், நூற்றுக்கணக்கான கோடி டாலர்கள் நிப்பாட்டிட்டார். அதை உடனடியாக அங்கே கண்டித்து பேசுகிறது இவர் தான், பில்கேட்ஸ் தான். அப்படி செய்யாதிருங்கள் பிரசிடெண்ட் அவர்களே. இந்த அமைப்பை நம்பி எத்தனையோ ஏழை எளிய நாடுகள் இருக்குது, பின்தங்கிய நாடுகள் இருக்குது. இந்த வியாதி குணமாகிறது எல்லா நாட்டும் குணமானால் தான் நமக்கு விமர்சனம். எந்த நாட்டில் இந்த தொற்று இருந்தாலும் ஆபத்து தான். எல்லா நாடும் குணமடையணும், எளிய நாடுகளும் விடுதலை அடையணும். தயவுசெய்து எங்களை நிறுத்தாதிருங்கள் என்று பேசுகிறார். என்னை கேட்டால் அவர் தான் தீர்க்கதரிசி. அவர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்கிறது இல்லை, ஆமோசமாய் தான். நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசியும் புத்திரனும் கிடையாது. நான் சாதாரண விவசாயின்னு சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவன் ஐயா, சாதாரண விவசாயின்னு சொல்லுவார் ஆமோஸ். நான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசி பிள்ளைங்க அந்த குடும்பமே எனக்கு கிடையாது, நான் சாதாரண ஒரு வேலைக்காரன் என்று ஆமோஸ் சொல்கிறார். பார்த்தீங்களா, அப்படி தான். பில்கேட்ஸ் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி. நான் சொன்ன நடந்தது பற்றியான அவர் சொல்கிறவர் கிடையாது. நான் 2015 மார்ச் மாதமே சொன்னேன், நடந்துட்டு பார்த்தீங்களா, அப்படி அவர் சொல்கிறதே கிடையாது. அப்படி சொன்னவர் அல்ல. அவர் தீர்க்கதரிசி என்ன செய்யணுமோ அதை செய்துகிட்டு இருக்கிறார். இங்கே நம்ம ஊழியர்கள் நான் தான் சொன்னேன், நீ தான் சொன்னேன், பெயர் வாங்குவதற்காக, பெயர் எடுப்பதற்காக என்னதெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, இதில் மனபாரத்தோடு தான் நான் இதை சரி பேசுவோமா வேண்டாமா என்று ஒரு பக்கம் மனசில் சிந்தை இருந்தது. இருந்தாலும் இது ஒரு புற்றுநோய் மாதிரி பரவிட்டு போகுது. நான் தான் சொன்னேன், ஒரு புற்றுநோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை கண்டிப்பாக நாம் பேசி ஆக வேண்டும் என்று தான் இன்றைக்கி அதை டாப்பிக்கை நான் எடுத்தேன். அங்கே 2002 2003 இந்த சார்ஸுங்கிற கிருமி வருது இல்லையா. பிற்பாடு இந்த 2013-14 எபோலா அந்த கிருமிகள் வருது. இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க. எந்த நேரத்திலும் இந்த வைரஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து அவர் அழகாக எச்சரிக்கிறார். உலக நாடுகள் தயாராக இல்லை, இன்னொரு பெரிய கிருமி, இன்னும் பெரிய ஒரு வைரஸ், தொற்று நோய் வைரஸ் வந்துனாக்கி அதை எதிர்கொள்கின்ற விதத்தில் உலகம் இல்லை என்பதை அவர் அழகாக அவர் எடுத்துக்கூறார். இயேசுவும் அதான் சொல்கிறாரு இல்லையா. கடைசி காலத்து இன்னொரு முக்கியமான அடையாளம் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்னது தானே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சி உண்டாகும். இயேசு சொன்ன அடையாளம் தான். இயேசு சொன்னதே மறந்தாச்சு. நான் தான் சொன்னேங்கிற மக்கள் ஏராளம் வந்தாச்சு. இயேசு தானே சொன்னார். இதை கடைசி காலத்து அடையாளம் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. அவர் சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நான் தான் சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, புற்றுநோய் மாதிரி பரவக்கூடாது. நம்மை ஒரு கடவுளுக்கு நிகரான இடத்துல கொண்டு போய் வச்சிடவே கூடாது. அப்பிரோஜனமான சாதாரணமான ஊழியக்காரர்கள் நம்மை தாழ்த்தி இந்த காலகட்டங்களில் நாம் ஜெபிக்கவும், குறிப்பாக நம்மால் இயன்ற அளவு பிற மக்கள் உதவி செய்கின்ற அங்கே அர்ப்பணிப்புக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கவும் நாம் அழைக்கப்படுறோம். எனவே இந்த கடைசி காலத்தின் முக்கியமான அடையாளம் ஒரு 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான அடையாளம் தவறான ஊழியக்காரர். ஆண்டவர் எடுத்தோடனே அதான் சொல்கிறார். கேள்வி கேட்டவுடனே முதல் பதில் அதுதான். கள்ள தீர்க்கதரிசிகள். அன்பார்ந்தவர்களே, நாம் வேதத்தை நல்லா வாசிக்கணும். தொலைக்காட்சி மட்டும் பார்த்துட்டு அதில் வர்றலாம் கேட்டு அப்பா என்று நாம் சொல்லுகின்ற மக்களாக இல்லாதபடி நல்ல தரோவ வேதத்தை வாசிக்கணும். வாசா நமக்கு யார் உண்மையான ஊழியக்காரன், யார் பொய்யான ஊழியக்காரன் என்பது அழகாக நமக்கு விளங்கும். இது முக்கியமான அடையாளம். 2வது முக்கியமான ஆலோசனை. இந்த கடைசி காலத்தில் முக்கியமான அடையாளத்தை பார்த்தாச்சு. 2வதாக முக்கியமான ஆலோசனை ஒன்று சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? மத்தேயு 24:36
மத்தேயு 24:36, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆண்டவருடைய வருகையை பற்றி இயேசு சொல்கிறார், என் பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கு தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மார்க்கு இன்னொரு காரியத்தை அதோடு சேர்க்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இவ்வாறு பார்க்குறோம், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இது வரைக்கும் மத்தேயு சொல்கிறாரு. மார்க்கு இன்னொன்னையும் சொல்கிறாரு, குமாரனும் அறியார். எனக்கே தெரியாது என்று இயேசு சொன்ன ஒரு விஷயத்த அது பாட்டுக்கு மக்கள் இவர் அன்னைக்கு வருவார், இன்னைக்கு வருவார், ஒவ்வொரு காலகட்டத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பல்வேறு நாட்கள் இதற்காக குறிக்கப்பட்ட இந்த தேதியில் உலகம் முடியும், இந்த தேதியில் உலகம் அழிந்து போகும், இயேசு வருவார் என்று சத்தியம் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு நாள் அவர் அங்கே வந்ததில்லை. அதுக்காக நாம் அங்கே நிர்விசாரமாக வாழணுங்கிற அர்த்தம் கிடையாது. எனக்கே தெரியாது என்று இயேசு சொன்ன காரியத்தை பற்றி நாம் எதுக்காக தேதி குறிக்கணும்? அதான் என்னுடைய கேள்வி. இயேசு நினையாத நேரத்தில் வருவார், எனவே விழித்திருங்கள். அதுதான் அங்குள்ள செய்தி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை அறிக்கை செய்து நாம் கருத்தோடு பொறுப்போடு நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுறோம், விழித்திருக்க அழைக்கப்படுறோம், தேதி குறிக்க அல்ல. என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு மாத பத்திரிகை வரும். அந்த மாத பத்திரிகையில் இயேசுடைய வருகை பற்றி எழுதப்பட்டிருக்கும். நான் ரொம்ப ஆர்வமாக வாசிப்பேன். அதிகமாக அந்த பத்திரிகையை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார், இல்லை அடுத்த மாதத்தில் வந்துடுவார் என்பது போல தான் இருக்கும். அந்த எல்லா ஆட்சிகளும் கடைசியாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துடுவார், இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுவார். நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது அந்த பத்திரிகையில் ஓயாமல் அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கும். நான் நினைக்கிறேன் இப்பொழுது அந்த பத்திரிகை நடத்தினவர் நிச்சயமாக இருக்க மாட்டார், ஏன்னா அப்போவுமே வயதானவர். இப்போ அவர் பேரப்பிள்ளை நடத்திட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அதே செய்தி தான் எழுதிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, விசனத்தோடு நான் சொல்லுகிறேன், தேதி குறிக்கிறது நம்முடைய வேலையே கிடையாது. இயேசு எனக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் அறிவாருங்கிறத நாம் எதற்காக தோண்டி துருவ வேண்டும்? அவசியமே இல்லையே. அப்போ இங்கே செய்தி, அடிப்படை செய்தி என்ன? நீங்கள் விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழுங்கள். ஏனோ தானோ என்று சோதோம் கோமோரா மாதிரி வாழ்ந்துடாதுங்க. நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு மனம் திரும்பின அனுபவத்தோடு வாழுங்கள். அதை வலியுறுத்த தான் சொல்லப்படுது. அதான் இங்கே சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு ஆலோசனை. முதலாவது, இயேசுவின் வருகைக்கு முக்கியமான அடையாளம் என்ன? தவறான ஊழியக்காரர்கள். தவறான ஊழியக்காரர்கள் பணத்திற்காக, செல்வங்களை சேர்ப்பதற்காக ஆளாய் பறக்கின்ற ஏராள ஊழியர்கள் நிறைந்த ஒரு உலகமாக போயிட்டுருக்குது. அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஆண்டவர் சொன்னபடி இந்த கருத்தோடு எச்சரிக்கையோடு நாம் இருக்க நாம் அழைக்கப்படுறோம். ரெண்டாவதாக முக்கியமான ஆலோசனை, இயேசுவே எனக்கு தெரியாது என்று சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ள நாம் உள்ளே நம்முடைய எண்ணங்களை செலுத்தி தேதி குறிக்க வேண்டிய அர்த்தமே அவசியமே கிடையாது. ஆனால் எந்த வேளையிலும் ஆண்டோட வருகை இருக்கும் என்ற உணர்வோடு, விழிப்போடு, எச்சரிக்கை உணர்வோடு நாம் வாழவும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கவும் அழைக்கப்படுறோம். சமுதாய சூழ்நிலை இப்படி இருக்குதுப்பா, சமுதாய சூழ்நிலை இப்படி இருக்குது என்று நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை வாசித்தா எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? அந்த பக்கத்தில் அங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கோஷ்டிகள் அங்கே மக்களெல்லாம் ஏமாத்தினாங்க. போன வருஷம் தான் வந்துச்சு செய்தி. இப்போ இந்த வருஷம் நாகர்கோவில் அதே செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மக்களுடைய
அந்த விழிப்புணர்வு இல்லை அல்லவா? அந்த பழைய செய்தி முடிஞ்ச 1 வருஷம் கூட ஆகலையே, அதுக்குள்ளே அடுத்த செய்தி என்றால் அப்போ மக்களுடைய மனநிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து ஆளாக்குறோம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாற்றுகின்ற மக்கள் ஏராளம் ஏராளம். விழிப்புணர்வோடு நாமும் வாழணும், நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க அழைக்கப்படுறோம். இது முக்கியமான அடையாளம், முக்கியமான ஆலோசனை, 3வது முக்கியமான இறைப்பணி. AAI அப்படியே போட்டேன். சரிதானா? இப்போ கடைசி காலத்தின் முக்கியமான அடையாளம் தவறான ஊழியர்கள். கடைசி காலத்தின் முக்கியமான ஆலோசனை தேதி குறிக்காத, எப்பொழுதும் வெளிப்பாயிரு. முக்கியமான இறைப்பணி அழகாக சொல்லப்படுது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சுவிசேஷம் எல்லா ராஜ்யங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இன்னும் மத்தேயு எழுதுறாரு. மார்க் அதே கருத்தை வலியுறுத்துற பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ இறைபணி என்னது? நற்செய்தி அறிவிக்கிறது. எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தல் தான் இதில் அடிப்படையானது. நற்செய்தி அறிவித்தல் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டும் அது வெறுமனே அறிவிப்போடு இருக்காது, செயலாற்றலோடு சேர்ந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நம்முடைய 12 சீடர்களையும் ஊழியத்துக்கு அனுப்புவார். அனுப்பும்போது செய்தி சொல்லிட்டு வாங்கன்னு மட்டும் அனுப்ப மாட்டார். அந்த மக்கள் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர் குணப்படுத்துங்கள். அப்போ சமுதாய மாற்றத்தை சேர்த்து சொல்லி அனுப்புவார். பிறகு 10ஆம் அதிகாரத்தில் மீண்டும் வரும், அதில் அதே தான் சொல்லுவார். மீண்டும் 2 பேரை அனுப்பும்போது இந்த செய்தியை சொல்லிட்டு வாங்கன்னு மட்டும் அனுப்ப மாட்டார், அங்கே சமுதாய மாற்றத்துக்கான காரியங்கள் சொல்லுவார். லூக்கா 4ஆம் அதிகாரம் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் ஆண்டவராக தான் சொல்கிறார், தரித்திற்கு நற்செய்தி, அங்கே குருடருக்கு பார்வை, சிறைப்பட்டு விடுதலை. இப்போ இயேசு நற்செய்திங்கிறது வெறுமனே பேச்சு மட்டும் இல்லை, செயலாற்றலோடு இணைந்தது. செயலாற்றலோடு இணைந்தது. இன்றைக்கி ஜெபம் பண்ணால் போதும்ங்கிற சத்தம் அதிகமாக இருக்குது. நாம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெபம் பண்ணால் போதும் அப்படி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக டிவியில் ரொம்ப கேட்குது. அன்பார்ந்தவர்களே, நம் மத்தியில் வந்து ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் இல்லையா, கல்வி கண்களை திறந்தனர். முன்னோர்களின் கல்வி கண்களை திறந்தனர். மூட நம்பிக்கையை ஒழித்தனர். நம்ம மக்கள் மூட நம்பிக்கையிலே தான் இருந்தாங்க. குறி சொல்லுதல், பில்லி சோனியம் இல்லையா, செய்வன, இந்த மூட நம்பிக்கையிலே இருந்தாங்க நம்முடைய மக்கள். அதையெல்லாம் மிகுந்த பாரத்தோடு உழைத்து நீக்கினாங்க. வெள்ளூர் பகுதியிலே பிரசவத்தில் பெண்கள் வரிசையாக மரித்து கொண்டே இருந்தார்கள். 10 பிரசவம் நடந்தாக்கி 3 பேர் 4 பேர் சாகின்ற சூழ்நிலை இருந்துச்சு. ஐடாஸ் கட்டர் அம்மையார் மாபெரும் மருத்துவமனை ஸ்தாபித்தார். அதுக்காகவே போய் அவங்க படித்தாங்க. பிரசவத்தை பார்க்க வேண்டும், அதில் மரணம் நிகழக்கூடாது, அதுக்காகவே இப்போ போய் படிச்சுட்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரி நிறுவனாங்க. சிஎம்சி என்று புகழ்பெற்ற மருத்துவமனை. ஐடாஸ் கட்டர் அம்மாவுடைய புகழுக்கு அது இன்றும் ஒரு சாட்சியாக நிற்குது. பிரசவத்தில் ஒரு நபர் கூட சாகக்கூடாது என்ற மாபெரும் தரிசனத்தோடு அவங்க செயல்பட்டாங்க. நம்முடைய சாரட்டக்கர் மேல்நிலை பள்ளி பாளையங்கோட்டையில் ஒரு ஊனமுற்ற சகோதரி சாரட்டக்கர், தென்பகுதியில் பெண்கள்லாம் கல்வி பயிலவே இல்லை, படிக்கலை, படிப்பு தடை செய்யப்படுது. அப்போ அவர்களுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக அந்த அம்மையார் பணம் பிரித்து அனுப்புகிறாங்க. ஒரு ஊனமுற்ற சகோதரி, ஒரு மாபெரும் தரிசனம். சாரட்டக்கர் மேல்நிலைப் பள்ளி பாளையங்கோட்டையில் தென்பகுதியில் முதல் பெண்கள் பள்ளி உருவாக்கப்பட்டது. நம்முடைய இந்த டோனாவர் கிராமத்தில் தங்கியிருந்து பணிவிடை செய்த ஏமி கார்மிக்கேல் அம்மையார், பெண்கள் தேவதாசிகளாக அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது தேவதாசிகளாக மாற்றப்பட்டார்கள்.
ஆலயங்களிலே அடிமைகளாக வைக்கப்பட்டு அவள் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த அம்மையார் ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று அந்த பெண்களை மீட்டு வந்தார்கள். டோனாவர் நட்சத்திரம், டோனாவர் ஃபெலோஷிப் அருமையான அமைப்பை ஏற்படுத்தினார்கள். சுவிசேஷ சொல்கிற மட்டும் நிற்கல, அவங்க இதெல்லாம் செயல்பட்டாங்க. சமுதாய மாற்றத்துக்கு செயல்பட்டார்கள். இல்லை, கன்னியாகுமரி பகுதியில் ரிங்கிள் டோபே, நம்முடைய டயஸில் ரேனியஸ், கால்வெல், மர்காஷிஸ், ஜான் தாமஸ், இந்த பட்டியல் போயிட்டே இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமூக மாற்றம் ரொம்ப அவசியமானது. ஜெபம் அவசியம், சந்தேகமே கிடையாது. ஜெபத்தின் மூலமாக மாபெரும் காரியங்கள் நடைபெற்றுள்ளது, நடைபெறும். ஆனால் அது மட்டும் செய்துக்கிட்டு இருந்தாக்கி அது ஒரு பகுதி, முழுமையான சுவிசேஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 12 சீடரை அனுப்பிய பொழுதும் சரி, 70 சீடரை அனுப்பிய பொழுதும் சரி, பிற்பாடு உலகமும் போய் சொல்லுங்கள்னு பொழுதும் சரி, சொல்லுங்களோடு பாட்ட மாட்டார். நீங்கள் அங்கே குணமாக்குங்கள், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அது சேர்ந்து தான் போகும். நம்ம மத்தியிலே வந்து ஊழியம் செய்த உன்னதமான ஊழியக்காரங்க அவர் இப்படி சமூக மாற்றத்துக்காக உழைச்சாங்க. நம்முடைய வாழ்விலும் அவ்வாறு நாம் செயலாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ கடைசி காலம், அதிகமாக டிவியில் இந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசி காலம் முக்கிய அடையாளம் என்னது? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஊழியக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, கடைசி காலத்தில் முக்கிய ஆலோசனை என்ன? நாள் குறிக்காத, ஆண்டோட வருகைக்காக நாள் குறிக்காத. ஆண்டோட வருகைக்காக விழிப்போடு காத்திருங்கள், எச்சரிக்கையோடு காத்திருங்கள். இன்னைக்கு வருவார், அன்னைக்கு வருவார். தேதி குறிக்கிறது நம்முடைய வேலையே அல்ல. மூன்றாவது, முக்கியமான இறைபணி ஆண்டுடைய நற்செய்தி அறிவிப்பதோடு மாத்திரமல்ல, சமூக மாற்றத்திற்காக நம்மால் இயன்ற மட்டும் நம் உழைக்கை செயலாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னபடி கர்த்தருக்கு நல்ல கனி கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். கீதங்களிலே 422வது பாடல். கீதங்கள் 422. தேடியே நானே ஓடியே வர
நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் ஆராதனையிலே நாளைக்கு சேர்ந்து இணைந்து பங்கு பெற நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடைசி நாட்களின் அடையாளங்கள், ஆலோசனைகள், இறைபணி யாவற்றை தியானிக்க அனுகிரகம் செய்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர், சமுதாய சூழ்நிலைகளை அறிந்து ஏற்றவாறு விழிப்புணர்வோடு நாங்கள் செயலாற்றவும், இந்த இளைய தலைமுறையை கருத்தோடு பொறுப்போடு நாங்கள் வளர்க்கவும் நீர் அனுகிரகம் செய்யும். அகில உலகத்திலும் இந்த கரோனா தொற்று நோய் முற்றிலுமாக ஒழிந்து போக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. அதற்காக அரசாங்கங்கள், ஆண்டவரை பல்வேறு ஊழியர்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணும். மருத்துவத்துறையினர், குறிப்பாக டாக்டர்ஸ், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், ஆண்டவரே மக்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் நீ வாய்க்க பண்ணும். சீக்கிரமாக இந்த பலத்த சேதத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசங்கள் விடுதலை அடையட்டும். கர்த்தர் பெரிய காலனி செய்வீராக. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் நல்ல விடுதலை அடையட்டும், சுகமடையட்டும். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்றும். அன்பின் ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பெருகாதபடி, பரவாதபடி தற்காத்த ஆண்டுகொள்ள நாங்களும் எங்களுடைய கடமைகளை பொறுப்போடு செய்ய துணை செய்யும். ஏனோ தானோ என்று ஆண்டவரே விளையாட்டுத்தனமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதபடி அந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் செயலாற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பொருளாதார நெருக்கடியில் உள்ள பிள்ளைகளுக்கு எங்கள் இயன்ற நல்ல உதவிகளை நான் செய்து நிறைவேற்றவும் தேவரை துணை செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, சோசியல் மீடியாக்கள் மூலமாக இந்த ஆராதனை இணைந்து பங்கு பெற்ற அனைவரையும் பேர் பேராக சந்தியும். இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, உன்னதத்தின் நன்மையினாலே நீரை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். இந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் எனக்கு கிருபையாய் கண்ணோக்கி பாரும். எல்லா நன்மையினாலும் வழி நடத்துவீராக. நன்றியோடு நாள் என்றுமே சேவிக்க துணை செய்யும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே எங்களை திருப்தியாக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் நன்மைகளை எங்களுக்கு தாரும். சீக்கிரமாக இந்த தேசம் அந்த சூழ்நிலை விட்டு விடுதலை அடையட்டும். தொழில்கள், வளங்கள் எல்லாம் பெருகுவதாக கர்த்தர் மகத்துவமான காரணி செய்யும். கிருபையினால் இரக்கத்தை முடிசூட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 482 பாடும். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. கீதங்கள் 482. One
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் இருப்பாராக. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.